அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் 7th ஜாகிரபி அண்ட் சிவிக்ஸில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாங்க. இதில் மொத்தம் 4 லெசன் இருக்குங்க. ஜாகிரபியில் 2 லெசன் இருக்குங்க. சிவிக்ஸில் 2 லெசன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஜாகிரபி அழகு 1 வளங்கள். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் புதுப்பிக்கக்கூடிய வளம் டேஸ். ஆன்சர் சூரிய ஆற்றல். சூரிய ஆற்றல் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்ங்க. செகண்ட் கொஸ்டின் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கமுதி. கமுதி தமிழ்நாட்டில் தாங்க இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி இருக்குங்க. மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் கமுதியில் உள்ளது. தேர்ட் கொஸ்டின் மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று. ஆன்சர் தாமிரம். தாமிரம் மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களாகுங்க. ஃபோர்த் கொஸ்டின் மைக்கா மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்களுள் ஒன்றுங்க. ஆன்சர் மைக்கா. மைக்கா மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்களுள் ஒன்று. ஃபிஃப்த் கொஸ்டின் நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் டேஸ். ஆன்சர் வெப்ப சக்தி. வெப்ப சக்தி நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் ஆகுங்க. அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீர்மின் ஆற்றலின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் டேஸ். ஆன்சர் சீனாங்க. சீனாவில் உள்ள 3 கார்ஜஸ் அணை நீர்மின் சக்தி திட்டம் உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டங்க. இதன் கட்டுமான பணி 1994 ஆரம்பிக்கப்பட்டு 2012 தாங்க முடிச்சாங்க. இதுல நிறுவப்பட்ட திறனானது 22,500 மெகாவாட்டுங்க. நீர்மின் ஆற்றலின் மிகப்பெரிய உற்பத்தியாளர் சீனா. ஆன்சர் சீனாங்க. செகண்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் காணப்படும் இடம் டேஸ். ஆன்சர் கஞ்சமலை. தமிழ்நாட்டில் இரும்பு தாதுக்கள் காணப்படும் இடம் கஞ்சமலை. தேர்ட் கொஸ்டின் பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் டேஸ். ஆன்சர் அலுமினியம். அலுமினியம் பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் ஆகுங்க. ஃபோர்த் கொஸ்டின் மின்சார பேட்டரிகள் தயாரிக்க மேங்கனீஸ் பயன்படுகிறது. ஆன்சர் மேங்கனீஸ். மேங்கனீஸ் மின்சார பேட்டரிகள் தயாரிக்க பயன்படுகிறது. ஃபிஃப்த் கொஸ்டின் பெட்ரோலியம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கப்பெறுபவை கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் கருப்பு தங்கம். பெட்ரோலியம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கப்பெறுபவை கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. புதுப்பிக்கக்கூடிய வளம் காற்றாற்றல். உலோக வளம் இரும்பு. அலோக வளம் மைக்கா. புதை படிம எரிபொருள் பெட்ரோலியம். சுண்ணாம்புக்கல் படிவு பாறை. ஆன்சர் 2, 3, 1, 5, 4ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் பின்வரும் கூற்றினை கருத்தில் கொண்டு பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காற்றாற்றல் ஒரு தூய்மையான ஆற்றல். ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம் காற்று விசையாழிகள் எந்த உமிழ்வையும் உற்பத்தி செய்யாது. ஆமாங்க, இதுவும் ஆன்சர் சரி. அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. செகண்ட் கொஸ்டின் கூற்று இயற்கை வாயு பெட்ரோலிய படிவங்களுடன் காணப்படுகிறது. காரணம் வீடு மற்றும் தொழிற்சாலைகளில் எரிபொருளாக பயன்படுத்தலாம். ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க. கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது செகண்ட் லெசன் அழகு 2 சுற்றுலா. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது டேஸ். ஆன்சர் சமய சுற்றுலா. சமய சுற்றுலா சுற்றுலா வகைகளில் மிகவும் பழமையானதுங்க. செகண்ட் கொஸ்டின் எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது? ஆன்சர் அஸ்ஸாம். அஸ்ஸாம் மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளதுங்க. தேர்ட் கொஸ்டின் பின் வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை எது? ஆன்சர் மியாமி. மியாமி கடற்கரை இந்தியாவில் இல்லாத கடற்கரைங்க. இது அமெரிக்காவில் இருக்குங்க. ஃபோர்த் கொஸ்டின் பின் வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் எது? ஆன்சர் மத்திய பிரதேசத்துள்ள கன்ஹா. மத்திய பிரதேசத்துள்ள கன்ஹா இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் ஆகுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் எந்த மாவட்டத்தில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? ஆன்சர் திருநெல்வேலி. திருநெல்வேலி மாவட்டத்தில் குற்றால நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளதுங்க. அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3 கூறுகளையும் ஒன்றாக இணைக்கும் கோட்பாடு A3 என அழைக்கப்படுகின்றது. ஆன்சர் A3. 3 கூறுகளையும் ஒன்றாக இணைக்கும் கோட்பாடு A3 என அழைக்கப்படுகின்றதுங்க. A3 என்பது அட்ராக்ஷன், அக்சசபிலிட்டிஸ், அம்யூனிட்டிஸ். அட்ராக்ஷன் என்பது ஈர்ப்புத்தலங்கள், அக்சசபிலிட்டி என்பது எளிதில் அணுகும் தன்மை, அம்யூனிட்டிஸ் என்பது சேவை வசதிகள்ங்க. செகண்ட் கொஸ்டின் காஸ்ட்ரோனமி என்பது சுற்றுலாவின் கலாச்சார அம்சத்தை குறிக்கின்றது. ஆன்சர் கலாச்சார. காஸ்ட்ரோனமி என்பது சுற்றுலாவின் கலாச்சார அம்சத்தை குறிக்கின்றது. தேர்ட் கொஸ்டின் சுருளி நீர்வீழ்ச்சி, நில நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி என்றும் அழைக்கப்படுகின்றது.
ஆன்சர் நிலநீர் வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி. ஃபோர்த் கொஸ்டின், இரண்டாவது அழகிய நீண்ட கடற்கரை டேஸ். ஆன்சர் மெரினா கடற்கரை. நம்ம சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை தாங்க இரண்டாவது அழகிய மிக நீண்ட கடற்கரைங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், TAAI என்பதன் விரிவாக்கம் டேஸ். ஆன்சர் டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இந்திய பயண முகவர்கள் சங்கம். TAAI என்பதன் விரிவாக்கம் டிராவல் ஏஜென்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இந்திய பயண முகவர்கள் சங்கம். அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொருந்தாததை வட்டமிடுக. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் போக்குவரத்துங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் தீகா, ஃபோர்த் ஆப்ஷனுங்க. தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் மயானி, ஃபோர்த் ஆப்ஷனுங்க. ஃபோர்த் ஒனுக்கு ஆன்சர் களக்காடு, ஃபோர்த் ஆப்ஷனுங்க. ஃபிஃப்த் ஒனுக்கு ஆன்சர் லடாக், செகண்ட் ஆப்ஷனுங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஆனமலை வாழிடம் உயர் விளிம்பு, குரங்கு அருவி கோயமுத்தூர், டார்ஜிலிங் மேற்கு வங்காளம், இயற்கையின் சொர்க்கம் ஜவ்வாது மலை, அகுதா கடற்கரை கோவா. ஆன்சர் 35214ங்க. அடுத்ததுங்க ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் கீழ்காணும் வாக்கியங்களில் பொருத்தமானதை டிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று. சுற்றுலா என்பது மக்களின் சமுதாய வாழ்க்கை முறைக்கு ஓர் இன்றியமையாத செயலாக விளங்குகிறது. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம், சுற்றுலா நாட்டின் சமூக கலாச்சார கல்வி மற்றும் பொருளாதார துறைகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்றும் காரணமும் சரி, கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. அடுத்ததுங்க செகண்ட் கொஸ்டின், கூற்று. கோவாவில் உள்ள புகழ்பெற்ற கடற்கரைகளுள் ஒன்றாக கலங்கட் சாகச விளையாட்டு சுற்றுலா பயணிகளின் ஈர்ப்பாகும். ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலங்கட் கடற்கரைக்கு குவிகின்றார்கள். ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்றும் காரணமும் சரி, கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. அவ்வளவுதாங்க. ஜாகிரபியில் 2 லெசனுக்குள்ள புக் பேக் ஆன்சர் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது சிவிக்ஸ். இதில் 2 லெசன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் லெசன் அலகு 1 மாநில அரசு. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது 25 வயது. ஆன்சர் 25 வயது. தேர்ட் ஆப்ஷனுங்க. மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது 25. செகண்ட் கொஸ்டின், இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை 29. ஆன்சர் 29. ஃபோர்த் ஆப்ஷனுங்க. இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை 29. தேர்ட் கொஸ்டின், மாநில அரசு என்பது மாநில அரசின் துறைகள் மற்றும் சட்டமன்றம். ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க. ஆ மற்றும் ஆ. மாநில அரசு என்பது மாநில அரசின் துறைகள் மற்றும் சட்டமன்றம். ஃபோர்த் கொஸ்டின், மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் ஆளுநர். ஆன்சர் ஆளுநர். ஆளுநர் மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் ஆவார். ஃபிஃப்த் கொஸ்டின், முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆளுநர். ஆன்சர் ஆளுநர். ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் ஆவார். சிக்ஸ்த் கொஸ்டின், முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர். ஆன்சர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. செவன்த் கொஸ்டின், மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள். ஆன்சர் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை மாநில அரசின் முக்கிய 3 நிர்வாக பிரிவுகள். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறாருங்க. செகண்ட் கொஸ்டின், சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். ஆன்சர் முதலமைச்சர். சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். தேர்ட் கொஸ்டின், மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு உயர்நீதிமன்றம். ஆன்சர் உயர்நீதிமன்றம். ஃபோர்த் கொஸ்டின், ச ம உ என்பதன் விரிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினர். ச ம உ என்பதன் விரிவாக்கம். ஃபிஃப்த் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். ஆன்சர் சட்டமன்ற உறுப்பினர். ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். சிக்ஸ்த் கொஸ்டின், சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளுங்கட்சியை சாராதவராக இருப்பின் எதிர்க்கட்சியினர் என்று அழைக்கப்படுகிறார். ஆன்சர் எதிர்க்கட்சியினர்.
சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளும் கட்சியை சாராதவராக இருப்பின் எதிர்க்கட்சியினர் என்று அழைக்கப்படுவார். அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றம், ஆளுநர் மாநிலத்தின் தலைவர், முதலமைச்சர் பெரும்பான்மை கட்சி தலைவர், யூனியன் பிரதேசங்கள் 7, புனித ஜார்ஜ் கோட்டை தலைமைச் செயலகம். ஆன்சர் 5, 4, 2, 1, 3ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர். கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை டிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானவை. ஃபர்ஸ்ட் ஒன், ஆளுநராக இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஆமாங்க, ஆன்சர் சரி. செகண்ட் ஒன், 25 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும். இது தவறுங்க. 25 வயது கிடையாதுங்க, 35 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டுங்க. தேர்ட் ஒன், நல்ல மனநலமுடையவராக இருத்தல் வேண்டும். ஆமாங்க, ஆன்சர் சரி. ஃபோர்த் ஒன், லாபம் தரும் எந்த பதவியிலும் இருத்தல் கூடாது. ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. தவறான ஒன்று செகண்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின், கீழ்காணும் வாக்கியங்கள் சரியா தவறா என்பதை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஒன், அரசு செயல்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடையவர்கள் ஆவார்கள். ஆமாங்க, ஆன்சர் சரி. செகண்ட் ஒன், ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை சாராத அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுவார். ஆமாங்க, ஆன்சர் சரி. தேர்ட் ஒன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல. இது தவறுங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள்ங்க. அதனால தேர்ட் ஒன் தவறுங்க. தேர்ட் கொஸ்டின், ஈரவை என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடு. ஆன்சர் மேலவை மற்றும் கீழவையை கொண்ட சட்டமன்றம். தேர்ட் ஆப்ஷனுங்க. மேலவை மற்றும் கீழவையை கொண்ட சட்டமன்றம் இரு அவை என்பதற்கான விளக்கம் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், கூற்று, இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம், இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்று சரி, கூற்றிற்கான விளக்கமும் சரியானது. அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்து செகண்ட் லெசன், அலகு 2, ஊடகமும் ஜனநாயகமும். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது எது? ஆன்சர் செய்தித்தாள். தேர்ட் ஆப்ஷனுங்க. செய்தித்தாள் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது. செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் ஒளிபரப்பு ஊடகம் என்பது வானொலி. ஆன்சர் வானொலி. ஃபோர்த் ஆப்ஷனுங்க. வானொலி ஒளிபரப்பு ஊடகம் ஆகும். தேர்ட் கொஸ்டின், உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம். ஆன்சர் தொலைக்காட்சி. செகண்ட் ஆப்ஷனுங்க. தொலைக்காட்சி உலகினை மக்களின் அருகாமையில் கொண்டு வந்த ஊடகம். ஃபோர்த் கொஸ்டின், வெகுஜன ஊடகம் என்பது வானொலி மற்றும் தொலைக்காட்சி. தேர்ட் ஆப்ஷனுங்க. வானொலி மற்றும் தொலைக்காட்சி வெகுஜன ஊடகம் ஆகும். ஃபிஃப்த் கொஸ்டின், ஊடகம் ஏன் சுதந்திரமாக செயல்பட வேண்டும்? ஆன்சர் நடுநிலையான தகவலை தருவதற்கு. தேர்ட் ஆப்ஷனுங்க. நடுநிலையான தகவலை தருவதற்கு ஊடகம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்தது டேஸ். ஆன்சர் ஊடகம். ஊடகம் உலகத்தினை சிறியதாகவும் மிக அருகாமையிலும் கொண்டு வந்ததுங்க. செகண்ட் கொஸ்டின், ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடு ஆகும். ஆன்சர் ஊடகத்தின் வெளிப்பாடு. தேர்ட் கொஸ்டின், அச்சு இயந்திரம் ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. இது 1453ஆம் ஆண்டு ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க் என்பவரால் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதுங்க. ஃபோர்த் கொஸ்டின், நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு நெறிமுறை ஆகும். ஆன்சர் நெறிமுறை. நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பு நெறிமுறை ஆகும். ஃபிஃப்த் கொஸ்டின், இந்திய அரசின் வானொலி ஒலிபரப்பு நிறுவனம் ஆகாசவாணி. ஆன்சர் ஆகாசவாணி. ஆகாசவாணி 1956ஆம் ஆண்டிலிருந்து ஆகாசவாணி என்ற பெயரில் வானொலி ஒலிபரப்பை செய்து வருகிறது. இது 1936ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுங்க. ஆகாசவாணி என்பதன் பொருள் வானிலிருந்து வரும் ஒளி என்பதாகுங்க. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், குறு அளவிலான ஊடகம் கருத்தரங்கு. செகண்ட் ஒன், சமூக ஊடகம் முகநூல். தேர்ட் ஒன், அச்சு ஊடகம் சுவரொட்டிகள். ஃபோர்த் ஒன், இணைய ஊடகம் கூகுள் இணையம். ஃபிஃப்த் ஒன், ஒளிபரப்பு ஊடகம் திரைப்படங்கள். ஆன்சர் 4, 3, 1, 5, 2ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர், கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை டிக் செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகம் என கருதப்படுகிறது. ஆமாங்க, ஆன்சர் சரி.
காரணம் பொதுமக்களுக்கு தகவல்களை வழங்குவதிலும் கல்வியறிவு ஊட்டுவதிலும் பெரும்பங்கு வகிக்கிறது மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாக செயல்படுகிறது. ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்று சரி, காரணமும் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். செகண்ட் கொஸ்டின்ங்க, தவறான ஒன்றை கண்டுபிடிக்க. ஆன்சர் கீச்சகம். கீச்சகம் என்பது சமூக ஊடகங்க. செய்தித்தாள், நாளிதழ், அறிக்கைகள், சுவரொட்டிகள் எல்லாமே அச்சு ஊடகங்க. கீச்சகம் என்பது சமூக ஊடகம். கீச்சகம் என்பதன் பொருள் ட்விட்டர். அப்போ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷனுங்க. தேர்ட் கொஸ்டின், கீழ்காணும் வாக்கியங்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் ஒன், ஊடகம் என்பது பொதுவான ஒருவருக்கொருவர் தகவல்களை பரிந்து கொள்ளும் சாதனம் ஆகும். ஆமாங்க, ஆன்சர் சரி. செகண்ட் ஒன், ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த நிறுவனமாகும். ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. தேர்ட் ஒன், ஊடகம் மக்களிடம் பொது கருத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆமாங்க, இதுவும் ஆன்சர் சரி. ஃபோர்த் ஒன், ஊடகத்திற்கு எந்த பொறுப்பும் கிடையாது. இது தவறுங்க. ஊடகத்திற்கு பொறுப்பு கண்டிப்பாக இருக்குங்க. அதனால ஃபோர்த் ஒன் தவறுங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. 1, 2, 3 சரிங்க. ஃபோர்த் ஒன் மட்டும் தவறுங்க. அவ்வளவுதாங்க. ஜாகிரஃபி அண்ட் சிவிக்ஸில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.